திடப்படுத்தி கொண்டான். தாவீது என்ன என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாலும் வாய்ப்பு இல்லை. நம்ம பல சூழ்நிலைகள் நம்மளை என்கரேஜ் பண்ணணும்னு துடித்து கொண்டே இருக்கிறோம். பல பேர் என்ன பாராட்டுவாங்களான்னு காத்திருக்கிறோம், பாராட்டலை. பல பேர் நம்மளை ஏதோ ஒரு இதில் ஆலோசனை சொல்லுவாங்களான்னு பார்க்குறோம், ஆலோசனை சொல்லலை. ஏதோ ஒரு காரியத்தில் அதை ஐடியா கொடுத்து நம்மளை டெவலப் பண்ணுவாங்கன்னு பார்க்க டெவலப் பண்ணவே இல்லை. அப்போ தாவீது பார்க்கும்பொழுது பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறாரு யாராவது ஒருத்தன் சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே இல்லை. அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதோடு இருந்த 600 பேரும் தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த நாளில் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கீங்களா? தாவீதை போல மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, தாவீதை போல மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உனக்குள்ள தேவன் இருக்கிறார். அதை விசுவாசிங்க. நீங்க நம்புற கடவுளை விசுவாசிங்க. விசுவாசிச்சுட்டு கடவுளுக்குள்ள கடவுள் வார்த்தையை எடுத்து நீங்க பேசி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. இது சரியாயிரும். கர்த்தர் நடத்துவாரு. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் பிழைக்கக்கூடிய வார்த்தை பைபிளில் இருக்கு. நான் பிழைக்கக்கூடிய வார்த்தை பைபிள் இருக்கு. நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை பைபிளில் இருந்து வரும். நான் நிச்சயமாய் என்னை கர்த்தர் பாதுகாப்பார்.